ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இன்று திங்கட்கிழமை சோமவாரம். அது மட்டும் இல்லாம விநாயக பெருமானுக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி தினமும் இன்று. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்திற்கும் தேர்வு தரக்கூடிய தெய்வமாகவே சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான். இது எல்லோருக்குமே அறிந்த ஒன்று. விநாயகர் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். சங்கடங்களை மட்டுமல்லாம நாம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அவை அனைத்தையும் வெற்றிகரமாக நமக்கு மாற்றி தரக்கூடியவர் விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுக்கு உரிய திதியாகத்தான் சதுர்த்தி திதியானது இருக்கிறது. அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று எளிமையான முறையில எப்படி நாம அவரை வழிபடுவது என்பதை பற்றி இந்த பதிவிலையும் நாம பார்க்கலாம். நவ கிரகங்களின் தலைவராகவும் முழு முதல் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமான் நம்மை சுற்றி பல இடங்கள்ல மிகவும் எளிமையான முறையில அருள்பாலிக்கிறார். அவரை மிகவும் எளிமையான முறையில வழிபாடு செய்தால் கூட அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டியதை நிச்சயமாகவே நமக்கு அருள் புரிவார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை இந்த சதுர்த்தி நாள் அன்று மறக்காம வழிபாடு செய்யுங்க. சங்கடகர சதுர்த்தி நாள் எந்த கிழமையில வருகிறதோ அதற்கு ஏற்றாற் போலவே விநாயக பெருமான் பலன்களை தருவார். இந்த முறையில திங்கக்கிழமையோடு சேர்ந்து சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கிறது. திங்கக்கிழமை என்பது சந்திர பகவானுக்கு உரிய கிழமை. சந்திர பகவானுக்கு சாபத்தை கொடுத்து அவருடைய சாபத்திலிருந்து விடுபட செய்தவரும் விநாயக பெருமானே என்பதனால சோமவார சங்கடகர சதுர்த்திக்கு அதீத பலன்கள் இருக்கு. ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சங்கடகர சதுர்த்தியானது இருக்கிறது. இந்த நாள்ல ராகு காலம் யமகண்டம் நேரத்தை மட்டும் தவிர்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்தை நாம தேர்வு செய்து கொள்ளலாம். எளிய முறையில் அலங்காரங்கள் செய்து அவருக்கான வாசனை மிகுந்த மலர்களை போட்டு நாம அருகம்புல் கிடைக்கும் பட்சத்துல அருகம்புல்லையும் விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இவ்வாறு செய்து முடித்துவிட்டு விநாயக பெருமானுக்கு இனிப்பு பொருட்களை நாம நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு முன்பாக 9 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தபடி தீபம் ஏற்றி நாம வைக்கணும். விநாயக பெருமான் இந்த மந்திரத்தை 108 முறை அவருக்கு நாம உச்சாரணம் செய்து சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவரை மனதார வேண்டிக்கோங்க. அதே சமயம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கோங்க. ஓம் நமோ கணேசாய நமக. எளிமையான கடவுளாக கருதக்கூடிய விநாயக பெருமானை எளிமையான முறையில நாம முழு மனதோடு வழிபாடு செய்ய அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வழிபாடையும் சேர்த்தே செய்யுங்க. இதனால வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதோடு இல்லாம மன குழப்பங்களும் தீரும், காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல நல்லதொரு முன்னேற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க இன்று மாலை நேரத்துல வழிபடும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருங்க. ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல சுத்தமான மஞ்சளை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணீரோ அல்லது பன்னீரோ விட்டு குழைத்து தயார் செய்து எடுத்துக்கோங்க. வலது கை மோதிர விரலால அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்துல பிள்ளையார் சுழி போடுங்க. இது போல 27 முறை பிள்ளையார் சுழி நாம போட வேண்டும். சின்ன சின்னதா போடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். பிறகு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரல் நுனி பகுதியில மஞ்சள் ஒட்டி இருக்கும் இல்லையா, அது அப்படியே உங்களுடைய நெற்றியிலையும் வச்சுக்கோங்க. பிள்ளையார் சுழி போட்ட விரலானது அதீத நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். அப்படிங்கறதுனால இந்த ஒரு வழிபாடு நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஓம் கிளீம் கணபதாய நமக என்ற மந்திரத்தையும் மனதார உச்சரித்து கொண்டே 27 முறை சொல்லுங்க. இந்த வழிபாடானது உங்களுக்கு எவ்வளவு காரிய தடைகள் இருந்தாலும் அதை சீக்கிரத்துல உங்களுக்கு சரி செய்து கொடுக்கும். 27 முறை எழுதியிருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் சொல்லியானது நீங்கள் எதை நினைத்து வேண்டுதல் வைத்தீர்களோ அது 27 நாட்கள் முடிவதற்குள்ளேயே நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். விநாயகர் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாவித நலன்களையும் அருளுவார். கண்டிப்பா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.